அதனால பாவம், தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுகிறான், தன் பாவங்களை மறைக்கிறவன் சாக போகிறான். அதனால இந்த அறிக்கை இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன செய்யணும், வரணும். இந்த திருப்பலிக்கு முன்னால, இந்த திருவிருந்து ஆராதனைக்கு முன்னால நம்மலாம் என்ன செய்யணும் சொன்னால், இப்படி உட்கார்ந்து இப்படி அறிக்கை செய்து நம்ம என்ன செய்யணும் சொன்னால், அந்த கடவுளுடைய கருணையை என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒரு அதிலே சொல்லுங்கள், கருணை காட்டும் அன்பு தெய்வமே, எனக்கு கருணை காட்டும் அன்பு தெய்வமே. நல்ல கையடி. கருணை காட்டும் அன்பு தெய்வமே, எனக்கு கருணை காட்டும் அன்பு தெய்வமே. பாவியை தான் தேடி வந்தேன் என்றுரைத்தாய் அப்பா, பாவியை தான் தேடி வந்தேன் என்றுரைத்தாய் அப்பா. பாவச்சேற்றில் மூழ்கிவிட்டு கை கொடுப்பாய் அப்பா, பாவச்சேற்றில் மூழ்கிவிட்டு கை கொடுப்பாய் அப்பா, பாவச்சேற்றில் மூழ்கிவிட்டு கை கொடுப்பாய் அப்பா. கருணை காட்டும் அன்பு தெய்வமே, எனக்கு கருணை காட்டும் அன்பு தெய்வமே. நல்ல கைதி. கருணை காட்டும் அன்பு தெய்வமே, எனக்கு கருணை காட்டும் அன்பு தெய்வமே. தாறுமாறாய் வாழ்ந்து விட்டேன் உணர்ந்து கொண்டேன், தாறுமாறாய் வாழ்ந்து விட்டேன் அவரை உணர்ந்து கொண்டேன், தாறுமாறாய் வாழ்ந்து விட்டேன் அவற்றை உணர்ந்து கொண்டேன். கருணை காட்டும் அன்பு தெய்வமே, எனக்கு கருணை காட்டும் அன்பு தெய்வமே, கருணை காட்டும் அன்பு தெய்வமே, எனக்கு கருணை காட்டும் அன்பு தெய்வமே. பிரைஸ் தி லார்ட். இப்படி என்ன செய்யணும் சொன்னா, கருணை காட்டப்பா, எனக்கு உங்க அருள் கருணை எனக்கு தேவை. நீ கருணை காட்டலன்னா எங்க சாபத்திலிருந்து இந்த பாவத்திலிருந்து எங்க யாரும் என்ன செய்ய முடியாது, எந்த குலதெய்வங்களும் இதை என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. அதனால எல்லா குலதெய்வங்களும் கோயில்களும் இருக்கிறது, நம்ம கும்பிடுறது, கோயிலுக்கு போகிறது எல்லாம் சரிதான். இதுக்கு நிறைய பணங்களை செலவழிக்கிறோம். ரொம்ப பக்தியா நோன்பு இருந்து உடைகளை மாற்றி நம்ம குடும்பத்தினுடைய தொடர்புகளை துண்டிச்சு என்ன செய்யறோம்னா, எல்லாம் போகிறதெல்லாம் மிகப்பெரிய பக்திக்குரிய விஷயங்கள். இதெல்லாம் குறை சொல்ல முடியாது, இதெல்லாம் பக்தி, மிகுந்த பக்தி. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதில் கடவுளுடைய கருணை. 2 பேர் பலி செலுத்தினான், காயின் ஆபேல். ஒருத்தன் பலியை ஏற்றுக்கொண்டார், ஒருத்தன் பலியை நிராகரி. அதனால இன்னைக்கு அவர்களை சொல்லுவார், உங்களுடைய திருவிழாக்களை அருவருக்கிறேன், உங்களுடைய வழிபாட்டு கூட்டங்களை நான் என்ன செய்கிறேன், வெறுக்கிறேன். ஏன்னா இது நீங்க ஏற்படுத்தியது. நீயா உன்னை ஏற்படுத்திக்கிட்டு, நீயா உன்னை நேர்ச்சி போட்டுக்கிட்டு, நீயா ஒரு பொருத்தனையை வச்சுக்கிட்டு, நீயா கொண்டாந்து ஆட்டை வெட்டிக்கிட்டு, மாட்டை வெட்டிக்கிட்டு, நீயா கொஞ்சம் சோத்தை போட்டுக்கிட்டு, நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற, அங்கே பந்தா பண்ணிக்கிட்டு, நீ அங்கே ஒன்றை என்ன செஞ்சிருக்கிற, பெருசாக நெஞ்சிருக்கிற, காட்டிகிட்டு இருக்கிற. ஆனால் இந்த திருப்பலி என்பது, இந்த திருவிருந்து ஆராதனை என்பது, இயேசு சொல்றார், அந்த பரலோக தகப்பன் பிதாவாகிய தேவன் ஏற்படுத்திய ஒரு பலி. தன் ஒரே மகனை, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலியிடுகின்ற பலி. அதனால இது சாதாரண பலி கிடையாதுங்க. அதனால சொல்றேன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மத வழிபாடுகளை விட அன்னைக்கு சொல்றாங்க, நம்ம இந்த பக்கம் மலை, இந்த மலை கோயில் 3 மணி நேரம் ஆகுமா. அந்த மலையில் என்ன செய்கிறாங்கன்னா, அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு பழனிசாமி சொன்னார். சில ஆஃபீஸர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அப்படி அதில் ஏறி மேலே போய் தவிச்சு மேலே போயிட்டு கீழே இறங்கி என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. கஷ்டப்பட்டு மலை ஏறுறாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் கிடையாது, பக்திக்குரிய விஷயம். அங்கே போய் எப்படி என்ன செய்யணும், மலையில் போய் என்ன செய்யணும், சிவ தரிசனம் பண்ணணும். இந்த சிவன் எடுத்துக்கோங்க, அப்புறம் பிரம்மதேவர் எடுத்துக்கோங்க, மற்ற விஷ்ணு இவங்கெல்லாம் எடுத்துக்கோங்க. இவங்கெல்லாம் அந்த ஒரே கடவுளால் படைக்கப்பட்ட
தெய்வீக அவதாரங்கள், சக்தி வாய்ந்தவர்கள். ஆனால் இவர்கள் யாரல்ல? கடவுள் அல்ல. சிவபெருமான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு பார்வதி மனைவி உண்டு. ஆனால் படைத்தவருக்கு இப்படியெல்லாம் கிடையாது. சொல்லுங்களேன், நம்மளை படைத்தவருக்கு, இந்த சிவனையும் பார்வதியும் படைத்தவருக்கு அங்கே யார் கிடையாது? அவர் பரிசுத்த ஒளியான தெய்வம், நெருப்பு. அங்கே பார்வதியெல்லாம் என்ன செய்ய முடியாது, கிட்ட என்ன செய்ய முடியாது. ஒரு பெண்ணுங்கிற இதெல்லாம் ஆண் பெண்ணுங்கிறதுனா அவர் ஆன்மா, அவர் பரமாத்மா. ஆத்மாங்கிற இடத்துல ஆணு பெண்ணுங்கிறதெல்லாம் என்ன செய்வே கிடையாது. ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. கடவுளுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, ஆணு பெண்ணுன்னு. இந்த ஆணுடைய விழாவிலிருந்து ஆணுடைய துணைக்காக இந்த பெண் உருவாக்கப்பட்டால். கைதிகளை பார்ப்போம், நல்லா கைதிகள். கடவுளுக்கு அங்கே யாரும் கிடையாது. சொல்லுங்க, பெண்ணெல்லாம். ஏன்னா சிவனுக்கு யார் இருக்கா? பார்வதி இருக்கிறாப்ல. அதனால சிவனுக்கு மேல சிவனையும் பார்வதியும் படைச்சவர் தான் யாருன்னு சொன்னா நம்ம பரமாத்மா, பரமேஸ்வரன், ஈஸ்வரன். கைதிகளமா இந்துக்கள் சொல்லக்கூடிய ஈஸ்வரன். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க தான் கடவுள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அதுக்கு மேலே ஒருத்தர் இல்லைங்கிறத என்ன செய்யறாங்க. ஏன்னா அவங்களுக்கு போதிக்க ஆள் இல்லை. அதனால பிரபஞ்சம் இன்னைக்கு பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா வழிபடுறாங்க. சொன்னாங்க பிரபஞ்ச சக்தி இதெல்லாம் வழிபடுறது, தியானங்கள் பண்ணுறது, காலையில் எழுப்பி பிரபஞ்ச சக்திக்காக நீங்கள் யோகா பண்ணுறது, இந்த குண்டலினி யோகா பயிற்சியெல்லாம் பண்ணுறதுலாம் நல்ல விஷயங்கள் தான். ஆனால் இதனால் என்ன வராதுன்னு சொன்னால், என்ன நடக்காதுன்னு சொன்னால், இந்த ஜென்ம பாவம் கர்ம பாவம் போகாது. இந்த ஜென்ம பாவத்தோட கர்ம பாவத்தோட என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால், ஒரு மனுஷன் கடவுளுடைய அந்த ஆன்மீக உலகத்துக்குள்ள ஒளி உலகத்தில் என்ன செய்ய முடியாது. இது யார் சொல்கிறான்னா விவேகானந்தர் சொல்கிறார். நீ புத்தி அடையணும்னு சொன்னால் இந்த உலகத்தில் மனுஷனாக அவதரித்த இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே முடியும். கைதிட்டீங்களா விவேகானந்தர்? நல்ல காரணம். அதனால 33 தேவர்கள் இருந்தாலும் தேவர்களால் என்ன செய்ய முடியும்னா சில காரியங்களை பண்ண முடியும். இந்த உலகத்துக்குரிய காரியங்களை என்ன செய்ய முடியும், சில நமக்கு சந்தோஷங்களை விடுதலைகளை கொண்டு வர முடியும். ஆனால் என்ன கொடுக்க முடியாதுன்னா புத்தி அளிக்க முடியாது. அதுனா பாவத்திலிருந்து விடுதலை. பாவம் தான் கடவுளுக்கும் நமக்கு நினைஞ்சிங்கன்னா ஒரு பிளவை உண்டாக்கி அந்த ஆன்மீக உலகத்துக்குள்ள தேவனோடு நம்மளை போக முடியாமல் தடுத்திருக்கிறது. அதனால் இந்த இயேசுவானவர் எதுக்கு வந்தாருன்னு சொன்னால், நீ ஒரு கிறிஸ்துவ கோயிலை கட்டி அங்கே நீ அவரை கும்பிடு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறதுக்கும் ஈஸ்டர் விழா கொண்டாடுறதுக்கும் அவர் என்ன செய்யல வரல. அவரை எதுக்கு அனுப்பினங்கிறது இங்கே சொல்கிறாரு. இந்த ஜென்ம பாவத்திலிருந்து கர்ம பாவத்திலிருந்து உன்னை விடுவித்து அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய மகா பரிசுத்தலத்தில் வழிபடக்கூடிய அந்த மகா சபையிலே நம்மளை கொண்டு சேர்க்கும்படியாக அவருடைய மகனாக மகளாக எல்லா படைப்பையும் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை மீண்டும் தருவதற்காக இந்த இயேசு இந்த உலகத்திலே மனு அவதாரம் எடுத்தார். கைவிட்டு இயேசு நல்ல காரணத்தை. அதனால இப்போ பவுல் சொல்றாரு, நான் நன்மை செய்யத்தான் நினைக்கிறேன், நல்லது செய்யணும்னு என்ன செய்யற போறேன், ஆனால் தீமையை விரும்பாத தீமையை செய்கிறேன். இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா எனக்குள் இருக்கக்கூடிய பாவம் அப்படிங்கிறார். இதை வாசிக்க பார்ப்போம். ரோமேயர்கள் திருமுகம் 7வது அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா பவுல் அங்கே அழகாய் சொல்றார். வாசிக்க பார்ப்போம். எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே விருப்பம் இல்லை, எனக்கே சம்மதம் இல்லை. நான் விரும்புகிற நல்லது செய்ய நினைக்கிறேன், பொண்டாட்டிக்கு நல்லது செய்ய நினைக்கிறேன், என் கூட பிறந்தவங்களுக்கு நல்லது செய்ய நினைக்கிறேன், தாய் தாப்பனுக்கு நல்ல விதமாக இருக்கணும் அவங்களுக்கு நல்லது செய்ய நினைக்கிறேன். ஆனால் நான் வெறுக்கிறதை அவங்க எது வெறுக்கிறாங்களோ அதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க நியாயப்பிரமாணம், இந்த பைபிள் அந்த 4 வேதங்கள் நியாயப்பிரமாணங்கள் நல்லது என்று எண்ணுகிறேன். ஆதலால் நான் அல்ல சொல்றார் பாருங்க. ஆதலால் நான் அல்ல, விளக்கம் ஒரு அல்ல சொல்லுங்கள. எனக்குள் இருக்கக்கூடிய இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் செக் பண்ணுங்களேன். இன்னைக்கு கண்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் என்ன செஞ்சிடறோம், கோவப்படுறோம், ஆனால் என்ன செஞ்சிடறோம், சண்டை போட்டுறோம். ஏன்னா இது நமக்குள்ள இருக்கக்கூடிய பாவம்.
நீ காமிச்சா உடுத்திருக்கலாம், நீ கழுத்தில் சிலுவையை போட்டிருக்கலாம், நீ பைபிளை கையில் வச்சிருக்கலாம். ஹலோ, இந்த மாதிரி நான் அங்கேயே கூட போட்டிருக்கலாம், தாடி வளர்த்துருக்கலாம், ஃபாஸ்டாக இருக்கலாம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இந்த பவுல் என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் பாசு போட்டாரியா, பாசு தப்பு பண்ணிட்டாரியா, பாசு தப்பு பண்ணுவார், சாமியார் தப்பு, ஐயன் தப்பு. ஏன்? அது அவர் பண்ணல, அவருக்குள்ள இருக்கக்கூடிய பாவம். அதனால இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, வெளி நடப்புகையில் எல்லாம் இது காரணம் என்ன? அதான் அவர் சொல்றாரு, காரணம் நான் இஸ்ராயல் அந்த சபையில் மெயின் ஆளாக இருந்தேன், அந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்தேன். யூத மதத்தில் அந்த தோரா பைபிளை எல்லாத்தையும் கற்றுக்கொண்டவன். ஆனால் இந்த ஸ்தேவானை கொள்றதற்கு, விடியப்பட கல்லெறிஞ்சு கொள்றதற்கு காரணமாக இருந்தது யாரு? இது காரணம் எதுக்கு சொன்ன? எனக்குள்ள இருந்த பாவம். இப்போ மனம் திரும்பி இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இவருக்குள்ள கிறிஸ்து வாழ ஆரம்பிச்சதுக்கப்புறம் தன்னை அடித்தவங்க, தன்னை சித்திரவதைப்படுத்துகிறவங்க, தன்னை துன்பப்படுத்துகிறவங்க அத்தனை பேருக்காகவும் இவர் ஜெபம் பண்ணுகிறார், அத்தனை பேரையும் மன்னிக்கிறார், அத்தனை பேருக்கும் இவர் உதவி செய்கிறார். கைவிட்டீங்களா பாப்பங்கள? அதனால கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் அவன் நீதிமானாக இருப்பான், புனிதனாக இருப்பான், பரிசுத்தனாக இருப்பான். அவன்கிட்ட என்ன இருக்க முடியாதுன்னு சொன்னால் பாவம் இருக்க முடியாது. இன்னைக்கு மேக்சிமம் கிறிஸ்தவ சபையில தான் இருக்கிறாங்க, கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறார்களே தவிர, ஆனால் யாருக்குள்ள இல்லை? கிறிஸ்துவுக்குள் இல்லை. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்துக் கொண்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, கிறிஸ்துவுக்குள் இவங்க தான் யாருன்னா புனிதர்கள். அன்னை மரியார், அந்தோனியார், சவேரியார், செபஸ்தியார், வனத்து சின்னப்ப, வனத்து அந்தோனியார், இப்படி சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். ரிஷிகள், மகான்கள், நபிமார்கள், இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி தேவனுக்குள், கடவுள் அவங்களுக்குள்ள வாழ்ந்தார், கடவுளை தனக்குள்ள பார்த்தாங்க, கடவுள் தனக்குள்ள பேசுகிற இந்த நிலையமாக சொல்லிச்சு. இந்த இப்படி இந்த பணி செலுத்தும் போது, இந்த அதிர்வுகள் உள்ள வரும்போது முதல்ல நான் பண்ண ஆரம்பித்தேன். பிறகு திரும்ப ஆட்டோமேட்டிக்கே இருதயத்தில் ஆவியில் தன்னாலே இது செஞ்சுட்டு இருந்துச்சு, இப்படி வந்துட்டே இருந்துச்சு. அப்போ தான் நினைச்சேன், உங்கள் பிள்ளை பாஸ்டர் அவர் பிரதருக்கு மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யுங்க பேசுவீங்க, எங்கள்டையும் பேச மாட்டீங்களா அப்படின்னு ஒரு இதோடு என்ன செஞ்சேன், கேள்வியோடு உட்கார்ந்தேன். அப்படி உட்கார்ந்து நான் இப்படி இந்த திரும்ப இந்த பயிற்சியை பண்ணும்போது எனக்குள்ளே அந்த ஆன்மா ஆவியிலிருந்து தன்னாலே என்ன செஞ்சு இந்த பலிகள் எழும்ப ஆரம்பிச்சு. இப்போ கடவுள் எனக்குள்ளே இருக்கிறாருங்கிறத, கடவுள் எனக்குள்ளே செயலாற்றுறாருங்கிறத நான் நல்லா உணர முடிஞ்சிச்சு பிரதர் அப்படின்னு அப்போ வந்து பேசிகிட்டு இருந்துச்சு. அதனால் இது மாதிரி நான் சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் உட்காரணும், நீங்கள் என்ன செய்யணும். நான் கேட்குறேன், ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போது காய்ச்சல் மாத்திரை இருக்குது, தலைவலி மாத்திரை இருக்குது, சுகர் மாத்திரை இருக்குது, ப்ரெஷர் மாத்திரை இருக்குது, உப்பு நோய்க்கு ஒரு மாத்திரை இருக்குது, இந்த கை கால் சோக்கு அட்டாக்குன்னு தனி ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கு ஒரு மருந்து மாத்திரை இருக்குது. நான் கேட்குறேன், உனக்கு இப்போ அட்டாக்கு சோக்கு, இதுக்கு காய்ச்சல் மாத்திரை போனால் அது போட்டால் அது சரியாகுமா? சொல்லுங்கள், கொஞ்சம் பேசுங்க. தலைவலி மாத்திரை போட்டால் சரியாகுமா? ப்ரெஷர் மாத்திரை போட்டால் சரியாகுமா? அண்ணாமலை சொல்கிறாரு, ஐயா
இந்த ஷோக்கு, இந்த அட்டாக் வந்து ஒரு 4 மணி நேரத்தில், ஒரு 6 மணி நேரத்தில் வந்துட்டீங்கன்னா உங்களை காப்பாற்றிடலாம். 24 மணி நேரம் தப்பிட்டு நீங்கள் அங்கே பக்கத்தில் லோக்கலில் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியில் போய் காய்ச்சலுக்கு ஊசியை போட்டு, வலிக்கு ஊசியை போட்டு, உடம்புக்கு அந்த இதுக்கு ப்ரெஷருக்கு நீங்கள் மாத்திரையை போட்டு ஊசியை போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக செலவழிச்சிட்டு மறுபடியும் கை கால் வழங்காமல் வந்தீங்கன்னா நீ லட்சம் கோடி ரூபா செலவழித்தாலும் உன்னை காப்பாற்ற. அந்த நோய்க்குரிய மருந்து ஒரு சின்ன 100 கிராம், 100 மில்லி ஒரு பாட்டில் இருக்குது, 2 பாட்டில் எனக்கு இருக்கும். அந்த 2 பாட்டில் போட்டு ஒரு 2 மணி நேரத்தில் வீசிக்கிட்டாருன்னா நடக்க முடியாத காலை, அசைக்க முடியாத கையை நடக்கும்படி, அசைக்கும்படி அந்த மருந்து வேலை செய்கிறது. கைக்கிட்டுக்கலாமா? நல்லா கலந்து. நான் இப்போ கேட்குறேன், இந்த அதான் சொல்ல உலகத்தில் நிறைய வழிபாடுகள் இருக்குது, நிறைய மதங்கள் இருக்குது, மத வழிபாடுகள். ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு வழிபாடு என்ன செஞ்சிருக்கு, ஒவ்வொரு சாமிகள் பேரை வச்சிருக்கு, ஒவ்வொரு கடவுள் பேரை நினைஞ்சிட்டு இருக்கு. இவங்க வச்சு இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்க ஒரு சிலையை உருவாக்கி, ஒரு சிறுவத்தை உருவாக்கி, இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு பேரை வச்சு, அங்கே ஒரு கட்டடத்தை கட்டி, அதுக்கு ஒரு கோயில் பேரை வச்சு, அதுக்கு ஒரு மதங்கிற பேரை வச்சு இவங்க என்ன உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன இந்த மருந்துக்கும் மாத்திரைக்கும் உள்ள வித்தியாசம். அதனால உன் சாபத்தை நீக்கிறதுக்கு, பாவத்தை நீக்கிறதுக்கு எந்த கோயில் வழிபாடுகள், மத வழிபாட்டாலும் முடியாது. அப்படி முடியும்னா சொல்லுங்க, நான் அதை என்ன செய்யறேன், ஏற்றுக்கிறேன். அதுக்கு ஒரே ஒரு வழியை தான் பைபிள் நமக்கு என்ன செய்யுதுன்னா சொல்லுங்க. கடவுள் ஏற்படுத்தி, அதான் சொல்றேன், இந்த வழிபாடு யார் ஏற்படுத்தியதுன்னா பாஸ்டர் ஏற்படுத்திய கோயில் கிடையாது, வழிபாடு கிடையாது. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சாமியார் உண்டாக்குனது கிடையாது, ஒரு மதம் உண்டாக்குனது கிடையாது. இது யார் உண்டாக்குனதுன்னா உங்களையும் என்னையும் படைச்ச பிதாவாகிய தேவன், சர்வேஸ்வரர், அந்த ஈஸ்வரன் உண்டாக்கிய வழிபாடு. கைவிட்டுங்களா அந்த பரம நல்ல காரணம். அதனால தான் சொல்றேன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வழிபாட்டையும் விட, அதனால இந்த வழிபாடு ரொம்ப சிம்பிளாக நடக்குது. அது அவர் கொடுத்துட்டு, அவர் செஞ்சு கொடுத்து ஏற்பாடு பண்ணதுனால இதுக்கு பண செலவே சொல்லுங்க, எந்த செலவும் இல்லை. ஆனால் அந்த கோயில் மத வழிபாட்டுக்கு பாருங்க ஏகப்பட்ட செலவுகள். இன்னைக்கு ஆடி தவசம் நடந்துச்சு போன வாரம், எவ்வளவு செலவழிஞ்சிருக்கும், எத்தனை கோடி செலவழிஞ்சிருக்கும் சொல்லுங்க, எவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு பந்தல். ஆனால் இன்றைக்கி நம்ம திருவிழா நடத்துகிறோம், எங்கேயா எந்த போலீஸ், இன்றைக்கி நம்ம 33 வருஷம் அதில் வழிபாடு நடத்திட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு போலீஸ் பாதுகாப்பு உண்டா சொல்லுங்களேன். ஏன்னா இது ஆன்மீக தெய்வீக வழிபாடு, பரலோக பாதுகாப்போடு நடந்து கொண்டு இருக்கிறது. கைதிகளை பார்ப்போம். தேவ தூதர்களுடைய பாதுகாப்போடு நினைச்சிட்டு நடந்துட்டு இருக்கு. கடவுளுடைய வார்த்தை எல்லாம் வேலி அடைக்கப்பட்டு நெருங்கிட்டு நடந்துட்டு இருக்கு. இயேசுவின் மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தத்தினால் இது என்ன செய்து கொண்டிருக்கிறது சொன்னா, இது நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன், ஒரு சிரிச்ச மூத்தோடு சொல்லுங்களேன். அதனால இதுக்கு என்ன கிடையாதுன்னா, இதுக்கு அவர் பெருமலை கொடுத்திருக்கிறார், விலையேற பெற்ற ரத்தம். இதுக்கு இந்த உலகம் முழுசையும், படைப்பு அனைத்தையும், வெள்ளி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தங்கத்தையும், வெள்ளியையும், பொன்னையும், பெட்ரோலையும், டீசலையும் கொண்டு வந்து அதனுடைய வருமானத்தை எல்லாம் கொண்டாந்து இதுக்கு முன்னால் குமிச்சாலும் இதுக்கு என்ன செய்ய முடியாதுன்னா விலை ஆகாது, ஈடு ஆகாது. அப்படியேப்பட்ட விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே பிசாசு கேட்குறான், அந்த லூசிபர் கேட்குறான், அந்த இஸ்பிலிட் கேட்குறான், உங்களையும் என்னையும் இந்த ஆன்மாவை விடுவிக்கணும்னு சொன்னால், இந்த கர்மத்திலிருந்து விடுவிக்கணும்னா, ஜென்ம பாவத்திலிருந்து விடுவிக்கணும்னு சொன்னால், இந்த மூதாதைகள் செஞ்ச கர்ம பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை செய்யணும்னு சொன்னால், இதற்கு நீ பெரும் விலை கொடுக்க வேண்டும். இயேசு நாட்டில் யார் பேரம் பேசுகிறான்னா, இந்த லூசிபர் பேரம் பேசுகிறான். அந்த பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட அந்த சமனுஷ என்ன செய்யலாம், பிசாசுன்னா அவன் தான் பேரம் பேசுகிறான். அப்போ தான் இயேசுநாதர் சொல்கிறாரு, நீ என்ன விலை கேட்டாலும் நான் அதை என்ன செய்கிறேன், செலுத்த தயாராக இருக்கிறேன். செலுத்தி இழந்து போன இந்த ஜீவனை, இந்த உயிரை, ஆன்மாவை வீட்டுக்கு எங்கே கொண்டு போகணும், பரலோகத்துக்கு கொண்டு போகணும். கைகளோ. அப்போ இப்படிப்பட்ட விலையை இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கிடைச்சிருக்கிறோம்னா, இயேசுநாதர் நமக்கு செலுத்தி இந்த பலியை நமக்கு ஏற்படுத்தி வந்திருக்கிறார். அதனால் இதுக்கு வரும்போது கத்தோலிக்க சபையில் உள்ள திருப்பலிக்கு பூசைக்கு நீங்கள் போகும்போது விளையாட்டா
நான் முன்னாடி எனக்கு இதனுடைய அர்த்தம் தெரியாமல் சின்ன பிள்ளை நான் ஞானஸ்தானம் பெற்று புதுநன்மை வாங்கி உறுதி பூசல் வாங்கி இந்த நற்கரணையை இது பண்ணும்போது பீடி பிடிச்சிட்டு என்ன செய்வேன், கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி பீடியை பிடிச்சி அடிக்கில் போட்டு அப்படி வாய்க்க பிடிச்சி போய் என்ன செய்வேன் சொல்லுங்கள், அஞ்சு அடிச்சுட்டு என்ன செய்வேன், இதில் போய் என்ன செய்வேன். இப்படி ஏகப்பட்டு தண்ணி அடிச்சுட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, இன்றைக்கி இந்த திருவிழாக்கள்னாலே என்னது தண்ணி அடிக்கணும், கம் அடிக்கணும், அஞ்சு அடிக்கணும் தான். அதனால் இன்றைக்கி இதை அபாத்திரமாக இன்றைக்கி என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னு சொன்னால், இதனுடைய அர்த்தம் தெரியாமல், உண்மை தெரியாமல், சத்தியம் தெரியாமல் இந்த பலியில் நம்ம கலந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் இந்த பலியை பற்றி கொஞ்சம் ஆழமாக இணைச்சுவார்னா சொல்லுவார். வாசிங்க பார்ப்போம். அதே 1 Corinthians 11ஆம் அதிகாரம் ராணி விட்டு 17 வாசி பார்ப்போம். உங்களை புகழாமல் இதை குறித்து நான் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருதல். சரி, நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கீழே அது கீழே வரும். இதை அபாத்திரமாக நீங்கள் புசிக்கும் போது சிலர் நோயாளிகளாக வியாதியஸ்தர்களாக அது இருக்கா வாசிப்போம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை டெய்லி என்ன செய்யணும்னா நீங்கள் தெரிவிக்கணும். டெய்லி இதை என்ன செய்யணும்னா ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, அப்பா நீர் வருவரைக்கும் இதை நினைவுற சொல்றேன், இப்போ நினைவுறேன். இன்னைக்கு இது என்னை பாதுகாக்கிறது, இது என்னை பரிசுத்த பாதையில் வழி நடத்துகிறது, இது இந்த ஜென்ம பாவத்திலிருந்து கர்ம பாவம் என்ன, அதனால அதனுடைய விளைவுகள், அதனுடைய தாக்கம் எனக்கு வராதபடிக்க நேசிக்கிறது, என்னை பாதுகாக்க உங்கள் பாதுகாப்புகளை நான் நடந்து போகிறேன். இன்னைக்கு இந்த வேலையை செய்கிறேன், சந்தோஷத்தோடு அந்த வேலையை செய்கிறேன். இப்படி இருக்கு ஏவன் அமாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனிதன் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் சோதித்து பரிசோதித்து அதை ஆராய்ந்து நிச்சய கடவை அந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவை. எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் இதனுடைய அர்த்தத்தை, இதுக்குரிய மதிப்பை, மரியாதையை கொடுக்காமல் இதை போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் என்ன பண்ணுறான், தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி, கடவுளுடைய ஆக்கினையை அடையும்படி, நரகத்தில் அவன் நரக ஆக்கினை அவன் அடையும்படி அவன் என்ன செய்கிறான், அதில் போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நிற்கிற செத்தும் போயிருக்கிற, செத்து போயிருக்காங்கன்னா சரீரம் இல்லை, என்னது இந்த திருப்பலியில் போகிறோம்னா அவனுக்கு சரீரம் சாகலை, ஆனால் எது செத்து போச்சு, சாவுங்கிறது எதை பற்றி பேசுகிறான்னா ஆன்மா. முதல் மனுஷன் சொல்கிறாரு, இந்த கனியை சாப்பிட்ற இந்த நாளில் நீ எனிச்சிய சாகவே எது செத்தது, ஆன்மா செத்து போச்சு, கடவுளுடைய தொடர்பு என்ன செஞ்சிருச்சு. அதனால் நீங்கள் எல்லா கோயிலுக்கு போகிறீங்க, எல்லா புண்ணிய ஸ்தலங்களும் போகிறீங்க, எல்லா மருத்துவரும் கேட்குறேன், என்னைக்காவது நீ கோயிலில் கடவுளை பார்த்துருக்கியா? ஏன் பார்க்கல? சிவக்கூட்டத்துக்கு தானே போகிறேன், லீலையெல்லாம் பண்ணுறேன், தோத்திரமெல்லாம் போடுறேன். நான் கேட்குறேன், பாஸ்டர்மார்கிட்ட கேட்குறேன், நீ யாராவது நடத்துறிய, கடவுளை பார்த்துருக்கியா? கடவுளை அங்கே வர்றதை உன்னால் இது பண்ண முடியுதா? ஏன்னா மத வழிபாடு சடங்காது. ஏன்னா ஒரு மணி நேரத்தில் நீ இடிச்சிற வரிசையாக ஒரு சில இதை டைட்டில் போட்டு வச்சுருக்கேன். அதன் பிரகாரம் பாடல் ஆராதனை, ஜப ஆராதனை, பிரார்த்தனை, ஜப குறிப்பு, சங்கீதம் வாசித்தல், அப்புறம் என்னது செய்தி, காணிக்கை, அப்புறம் அங்கே அது நடந்துச்சு, இங்கே அது நடந்துச்சு, நினைச்சு கதை விடுறது. ஆனால் இங்கே இதுக்கு என்ன கிடையாது, ஒரு கதைக்கு என்ன கிடையாது. இடமே ஒரே ஒருத்தருடைய சரித்திரம் மட்டும்தான், உண்மை மட்டும்தான், சத்தியம் மட்டும்தான். சரி, விடையில வாசி பார்ப்போம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நமக்கு நியாய தீர்ப்பில் என்ன கிடையாது, நியாயம் தீர்க்கப்பட்டோம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது
நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களோடு மக்களோடு நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது போதும். ஒரு அழிலே சொல்லுங்களேன், நல்ல சத்தமா சொல்லுங்களேன். பொறுமையோடு காத்திருந்து நிதானித்து, என்னது என் ஆன்மாவை பரிசுத்தமாக்குகிற உணவு, என் ஆன்மாவுக்கு ஜீவனை கொடுக்கிற, சக்தியை கொடுக்கிற உணவு, ஆத்மாவின் உணவாம் உங்கள் வேதியை இந்த கண்களாலே பருகுகிற காவல்